குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாப்பா கோட்டீஸ்வரா. பாத்தீங்களா, இந்த தடவை எவ்வளவு அழகான படங்கள் கொடுத்து வந்திருக்கேன். படம் எடுக்க. ஐ எம் சாரி. இனிமே இந்த மாதிரி குழந்தைங்களோட போட்டோக்களை என் பத்திரிகையில போட போறது. ஏன் சார்? என் பத்திரிகைய உன் அநாத ஆசிரமத்து போட்டோ ஆல்பம் நினைச்சியா? நீ பாட்டுக்கு குழந்தைங்க போட்டோக்களா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க. நான் பாட்டுக்கு என் பத்திரிகையில போட்டுக்கிட்டே இருக்கேன். பாக்குறவங்க இது என்ன பாப்பா மலரான்னு கேட்கறாங்க. கேட்கிறவன் மடையன் சார். ஐ எம் சாரி சார். குழந்தைகள் தெய்வத்துக்கு சமம்னு நீங்க சொல்றதானே சார்? என் பத்திரிகையை வாங்குறவங்க அந்த தெய்வத்தை வேற பல அழகான ரூபங்களையும் பார்க்க விரும்புறாங்களே. சார் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களே இப்படி பேசலாம். இப்படி இத பாருப்பா, குருவி கூடு கட்ட நினைக்கணுமே ஒழிய கோபுரம் கட்ட நினைக்க கூடாது. உன் வீட்டு வாடகை பாக்கியே ஆயிரக்கணக்கில் இருக்குன்னு வீட்டுக்காரர் சொல்றாரு, உண்மைதானா? என்ன சார் செய்யறது? குழந்தைகள் வசதியா வாழணுங்கிறதுக்காக என் நிலைமைக்கு மேல அந்த பெரிய வீட்டை எடுத்துட்டேன். இப்ப அந்த கடன் தான் பெருசா இருக்கு. என்னைக்கு வீட்டுக்காரு சாமான எல்லாம் தூக்கி நடுத்தருவுல வைக்க போறாரோ, என்னைக்கு குழந்தைகளோட நான் நடு ரோட்ல நிக்க போறனோ எனக்கே புரியல. போங்க. உனக்காக நான் ஒரு உதவி செய்யறேன். என்ன சார்? குழந்தை இல்லாத பணக்காரங்களுக்கு குழந்தை தேவைன்னா உன் ஆசிரமத்துல வந்து குழந்தைய வாங்கிக்கலாம்னு என் பத்திரிகையில ஒரு விளம்பரம் கொடுத்துறேன். அதெல்லாம் பின்னால பாத்துக்கலாம் சார். இப்ப தேவைக்கு பணம் வேணுமே. நான் 500 ரூபாய் தர தயாரா. தேங்க்யூ வெரி மச் சார். கொடுங்க. நீங்க ரொம்ப பெரிய மனுஷன். ஆனா ஒண்ணு, அவசரப்பட்டேன் சார். இந்த மாதிரி குழந்தைங்க போட்டோவெல்லாம் கொண்டு வரக்கூடாது. வேற என்ன போட்டோ வேணும்? வாட் ஐ மீன், நல்ல ஜீவன் உள்ள, வாட் ஐ மீன் நல்ல அழகான, வாட் ஐ மீன் நல்ல கவர்ச்சி உள்ள, வாட் ஐ மீன். புரியுது சார், புரியுது. ஐயோ ரொம்ப நல்லா புரியுது. அதானே சார். சார் நான் கொண்டுட்டு வர போட்டோ பார்த்து உங்க இருதயம் வாய் வழியா வரணும். வரேன் சார். சாரி சார், உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட். பணத்தை ஐடியா. ஐயோ நான் வேணாம்னு சொல்லல. அப்படியே நின்னு ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். முடியாது, நான் இப்பவே சாக போறேன். ஐயோ நீ சாகு. சாகணும்னு வந்துட்டேன். 5 நிமிஷம் முன்ன செத்தா என்ன, பின்ன செத்தா என்ன? அது மட்டும் இல்ல, ஜனப்பெருக்கு அதிகமா இருக்கிற இந்த நேரத்துல ஒவ்வொன்னா கழட்டிக்கிறதா நல்லது. சாகிறதுலயும் ஒரு அழகு வேண்டாமோ? எங்க முந்தாடியா தூடு, கைய கொஞ்சம் அப்படி நீட்டே, கழுத்து அப்படி தாயே. ஐயோ இது கடலை விக்கிற மாதிரி இருக்கு. இதோ வர்றேன். கைய அப்படி வச்சுக்க. ஐயோ வேண்டாம், ஐயோ வேண்டாம், ஐயோ வேண்டாம், ஐயோ வேண்டாம். போலீஸ்காரங்களா பாக்குறாங்களே. எனக்கு 500 ரூபாய் போயிடுமா? கைய இப்படி வச்சுக்க, மூஞ்ச அப்படி வச்சுக்க. மூஞ்சில மரண வெறி இருக்கணும். இப்ப நீ சாக போற. எங்க ரெடியா இருக்கு? ரெடி ரெடி ரெடி. இப்ப சாவு. ஐயோ ஏழுகிற. அப்படின்னா நீ சாக போறது இல்லையா? பாருமா, சாகிறது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. கண்ணை முடிக்கிட்டு தபகடைன்னு குளிச்சுடு. கடல் தண்ணி குளுகுளுன்னு செத்து போயிடலாம். ஏன்னா நீ சாகறதுக்கு முன்னால ஒரு போட்டோ எடுத்துட்டேன். செத்து கரையில ஒதுங்கும் போது ஒரு போட்டோ எடுத்துட்டேன்னா 500 500 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி போட்டோவே யாருக்கும் கிடைக்காதுமா. என் கண்ணுல கொஞ்சம் செத்துப்பாமா. பொண்ணா பிறந்த வேளை எல்லாரும் பாக்குறாங்க. ஏன் எழுதுற? ஏன் வயித்த பிடிக்கிற? பசிக்குதா? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சா? நான் 4 நாள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு வந்து கடல்ல குளிச்சிடணும். என்னை ஏமாத்த கூடாது. செத்து போயிடணும். வா. இதுவா சவர கேஸ்? ஒரு வழியா முடிஞ்சுதா?
தண்ணியை ஊத்துறா கை கழுவ எழுந்திருக்க முடியாது கேசு. கை தாங்கலா அப்புறம் என்ன மேற்கொண்டு அக்கா ஒரு பீடா ஒரு சோடா. மாமா அக்கா என்னமா இருக்காங்க அக்காவுக்கு கொட்டிக்கிட்ட டயர்டு. அக்கா படுக்க போகட்டுமா? இன்னையா உட்கார்ந்துருக்க? புறப்படு, கடலுக்கு போலாம். கடலா? ஏன் உழுகுறாப்புல அபிப்பிராயம் கிடையாதா? ஆமா, தின்னோன்னு செத்து தொலைக்கிறேன்னு. மாமா மாமா அக்கா எதுக்காக சாக போறாங்க? நான் கூட காரணம் கேட்கல. ஆமா, எதுக்காக சாக போறேன்? காரணம் என்ன? ஏதாவது கதை இருக்கா? இருந்தா சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் இருக்காங்க, சொல்லி படம் எடுக்க சொல்றேன். உன் கதையும் படமா வந்த மாதிரி இருக்கும், எனக்கும் கை நிறைய காசு கிடைச்ச மாதிரி இருக்கும். காசு காசு காசு, என் உயிரை விட உங்களுக்கு காசு தான் பெருசா போச்சா? உன் உயிரை பத்தி எனக்கு என்ன கவலை? அவ பக்கத்துல நிக்காதீங்க, போங்க அந்த பக்கம். உன் மேலே தடை விட்டியா? ஒப்பாரி வச்சியா? மூஞ்சி மோர கட்டி பாரு, சாகர முடியாது. நீ சாக மாட்டேன்னு அப்பவே நான் நினைச்சேன். என்ன சாக வேணான்னு உன் கைய பிடிச்சு நான் இழுக்க, சாகத்தான் போறேன்னு என் கைய பிடிச்சு நீ இழுக்க, நம்ம 2 பேரும் கையும் போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போக வேணாம்னு நினைச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமா, உன் பேர் என்ன? சீதா. சீதா? அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. அந்த சீதா நெருப்புல குதிச்சா, நீ கடல்ல குதிக்க போனியா? ஆமா, ஏன் தற்கொலை பண்ணிக்க போனேன்? புள்ள குட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஐயா, புருஷன்கிட்ட கோச்சிட்டு வந்துட்டியா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் அப்புறம் ஏன் தற்கொலை பண்ணிக்க போனேன்? அது ஒரு பெரிய கதை. கதையா? மாங்குடி, அதுதான் எங்க கிராமம். பக்கத்துல 2 வீடு. பக்கத்து வீட்டுலதான் எங்க அத்தையும் மாமாவும் குடியிருந்தாங்க. கதை ரொம்ப நல்லா சொல்றீங்க. இதோட எத்தனாவது ஆளுகிட்ட சொல்றேன்? நீங்க கொஞ்சம் நான் சும்மா இருக்கேன்டா, நீ அவசப்படாத. ஏன் நிக்கிற? மேல போ. அத்தை மகனுக்கு தான் என்ன கட்டி வைக்கிறதா எங்க அப்பாவும் அத்தையும் பேசி முடிவு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க ஊர் ஜனங்க எல்லாம் என்ன அந்த பையன் பொண்டாட்டின்னு பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க ஊர்ல பெரிய பஞ்சம் வந்துச்சா? யாருக்கு தெரியும்? பஞ்சம் வந்துச்சு. சரி. அந்த பஞ்சத்துக்கு பயந்து அத்தையும் மாமாவும் குடும்பத்தோட பட்டணத்துல குடியேறிட்டாங்க. அப்ப நான் சின்ன பொண்ணு, வயசு 8. இப்ப உங்களுக்கு என்ன வயசு? ஐயோ செப்பையில பொம்பளை கிட்ட வயசா கேட்கிறேன். நீ கோச்சுக்காத, அவன் சின்ன பிள்ளை தெரியாம கேட்டான். மேல போ. நாங்க அந்த கிராமத்திலே தங்கிட்டுமா. அதுக்கப்புறம் ஒரு விபத்துல எங்க அப்பா செத்து போயிட்டார். சாகும்போது எங்க அப்பா என்ன கூப்பிட்டு, நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு கவலைப்படாத, நேர பட்டணத்துல இருக்கிற உங்க அத்தை வீட்டுக்கு போ, அவங்க உன்னை அத்தானுக்கே கட்டி வச்சு சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என் சித்தி என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ண? நிறைய பணத்தை வாங்கிட்டு என்ன ஒரு கணவனுக்கு 3ஆம் தரமா கட்டி வைக்க பார்த்தாங்க. கிழவனுக்கு 3ஆம் தரமாவா? பரவாயில்லையே, உனக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. அந்த கிழவன் உன்னை மக மாதிரி பாத்துக்குவானே. ஐயோ, குறுக்க பேசாதீங்க மாமா, நீங்க சொல்லுங்கக்கா. நானு எங்க விட்ட? கிழவன் கிட்ட 3ஆம் தரத்துல. அதுக்கு நான் மாட்டேன்னு சொன்னா அப்பவே சொல்லிட்டியே, மேற்கொண்டு போ. அங்க யார்கிட்டயும் சொல்லிக்காம ஊரை விட்டு ஓடியாந்துட்டேன். பட்டணத்துல தேடி அலைஞ்சு அவங்க வீட்டை கண்டுபிடிச்சேன். அம்மா அடியோ, எவ்வளவு பெரிய பங்களா. பயந்து உள்ள போனா யார் நீ? லட்சுமி அம்மா இருக்காங்களா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஐயோ, இவர்தான் அத்தை. நீ யாரு? எதுக்காக அம்மாவை பார்க்கணும்? என்ன தெரியலீங்களா? நான் தான் சீதா. சீதானா? ராமாயண சீதையா? இல்லைங்க, உங்க மாமா பொண்ணு. அதாங்க மாங்குடி மாணிக்க வாசகம் பொண்ணு.
எனக்கு எந்த சீதாவையும் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி சொல்லிட்டா எப்படிங்க? நான் உங்களைத்தான் கட்டிக்கணும்னு எங்க அப்பா. இத பாரு, அவர் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே போல அவரால நிச்சயிக்கப்பட்ட உறவுகள் அப்பவே செத்து போச்சு. வரவங்க என்னைக்குமே சாகிறது இல்லைங்க. அதனாலதான் உயிர் போகும்போது கூட எங்க அப்பா என்ன கூப்பிட்டு, நீ உங்க அத்தை வீட்டுக்கு போ, அவங்க உன்னை ஆதரிச்சு உன் அத்தானுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்னாரு. கல்யாணமா? உனக்கும் எனக்கும் கல்யாணமா? உன்னை போல படிக்காத ஒரு பட்டிக்காட்டு பெண்ணுக்கும் என்ன போல படிச்ச ஒரு பணக்கார வாலிபனுக்கும் கல்யாணம் நடக்கிறதா? கதைகள்ல வேணா படிக்கலாம், ஆனா நடைமுறைக்கு அது ஒத்து வராது. ஏங்க ஒத்து வராது? நான் உங்களுக்கு ஏத்த மனைவியா நடந்து காட்டுறேங்க. என் வீட்டு வேலைக்காரி கூட எனக்கு ஏத்தவள நடந்துக்குவா, அதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? வேலைக்காரியோடவா என்ன ஒப்பிட்டு பேசுறீங்க? அவ உன்னை விட நாகரிகமா நடந்துக்குவா. இப்படி எல்லாம் என்ன கேவலப்படுத்தாதீங்க. நானும் நாகரிகமா நடந்துக்க கத்துக்கிறேங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. நான்சென்ஸ். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அவமானம் இல்ல? உரிமை இருக்கிற இடத்துல கேக்குறதுல என்னங்க அவமானம்? உனக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? என்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த பணத்தோட உரிமை கொண்டாட வந்திருக்கல? ஐயோ இல்லைங்க, சத்தியமா அப்படி இல்லைங்க. இல்லன்னா மரியாதை வெளியே போயிடு. என்னங்க, இந்த வீட்டை விட்டா எனக்கு வேற போக்கிடமே கிடையாதுங்க. என்ன எங்கெங்க போ சொல்றீங்க? ஊர்ல எத்தனை ஆறு இருக்கு, எத்தனை குளம் இருக்கு, அதெல்லாம் உன் கண்ணுக்கு படல. இங்க வந்து ஏன் கழுத்து இறக்க? கல்யாணமாகாத ஒரு கன்னி பொண்ணு இவ்வளவு சொல்லி எதிர்க்க வந்து நின்றுகிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? காசுக்காக மானத்தை வைக்க இப்படி எத்தனை பேர் காமி இருக்கீங்க? என்ன வார்த்தை சொன்னீங்க? அப்படி எல்லாம் பேசாதீங்க, அது பெரிய பாவம். ஆமா, இவ பெரிய பத்தினி சபிக்கிறான். மரியாதையா வெளியே போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? போலீஸா? வேண்டாங்க, போயிடு. நானே போயிடுங்க. எனக்கு ஆதரவு காட்ட வேண்டிய அவங்களே என்ன வெளியே துரத்திட்டு பிறகு அதுக்கப்புறம் நான் எதுக்காக வாழணும், இல்ல யாருக்காக வாழணும்? எனக்கு வேற வழியும் தெரியல. அதனால நேரா கடற்கரைக்கு ஓடுனேன். கடலை பார்த்ததும் விழலாமா வேண்டாமான்னு மனசுல பெரிய போராட்டம். அதே சமயத்துல வயசுல வேற போராட்டம். சோறு போடுற புண்ணியவா எவனாவது வருவானான்னு ரோட்டை பார்த்தேன். அந்த சமயத்துல தான் இந்த இழிச்ச வாயா ஒன்ன பார்த்தான். அதான கதை. என்ன பல்லு வரிசையா இருக்கு? ஆமா, உங்க ஐத்த அட்ரஸ் இருக்கா? என்னது? விலாசம். விலாசம் விலாசமா? ஓ, இருக்கே. பெரிய முடிச்சுதா? ஐயோ ஐயோ, என் பணம். சரியான ஓகே ஓகே ஓகே, இதான் என்னுடைய அலாரம். வேலைக்கு நேரமாச்சுன்னு சொல்றேன். முரளி, முரளி கிருஷ்ணன்.